அன்பான தேவ பிள்ளைகளே, சக்கேவு என்ற ஒரு மனிதன் இயேசு எரிகோவில் வழியாய் கடந்து வருகிறதை அவன் என்ன செய்கிறான் என்றால் கேள்விப்படுகிறான். அவன் இருக்கிற ஊருக்கு இயேசு வராருன்னு சொல்லி என்ன செய்யறான்? கேள்விப்படுகிறான். இந்த சக்கேவை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் யாரு? ஆயக்காரன், தலைவன், அடுத்து ஐஸ்வர்யவான், யூதன், அடுத்து குள்ளமான ஒரு மனுஷன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து ஆபிரகாமின் குமாரன் என்று வேதம் அவனை ஒப்பிடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு அவன் இருக்கிற ஊருக்கு வராருன்னு கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்யறான் என்றால், இயேசுவை எப்படியாகிலும் அவரை பார்க்கணும்னு என்ன செய்யறான்? வகை தேடுகிறான். வகை தேடுகிறான்னா வழி தேடுகிறான், முயற்சி பண்ணுகிறான். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இயேசுவை அதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததில்ல, இயேசு அதுக்கு முன்னாடி அவன் கேள்விப்பட்டதில்ல. இப்போ சகேவு இருக்கிற இடத்திலே இயேசு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன முயற்சி செய்யறான்னா, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறியும்படி வகை தேடுகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியில ரொம்ப குள்ளமான, நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? கல்லனை நம்பலனாலும் குள்ளனை சொல்லுவோமா இல்லையா? சொல்லி இருக்கோமா இல்லையா? ஆனா இங்க வேதத்துல இந்த குள்ளனை கர்த்தர் நம்பினார். அல்லேலூயா சொல்லு. கடவுளுடைய பார்வையில கல்ல, குள்ள, நெட்ட, உயரம், பாவி அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த உலகத்தினுடைய பேச்சை அவமாக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். நம்ம சொல்லுவோம், கல்லனை நம்பினாலும் குள்ளனை நம்பவே கூடாது. ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அது குள்ளையோ, நெட்டையோ, உயரமோ, கருப்போ, சிகப்போ, ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை எப்படி நம்பினா? இது என் பிள்ளைன்னு அவர் நம்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இந்த குள்ளனை நம்பிதான் அவர் வீட்டுக்கு போறாரு. சகேவே, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வர போறேன்ப்பா. பாவியான ஒரு மனுஷன் வேதம் ஒப்பிடுகிறது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. சீஷர்கள் சொல்றாங்க, பாவியான ஒரு மனுஷனோடு கூட எங்க போறாரு? அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் நம்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஆராதனை வேலையில வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் நம்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க எந்த லெவலுக்கு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில கர்த்தரோடு கூட உறவு உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. கர்த்தரை நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் மீது உங்களுக்கு எவ்வளவு அன்பு, அஃபெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை நான் நம்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க என்ன சொன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் என்ன செஞ்சான்? முதலாவது என்ன செய்யறான்னா, கேள்விப்படுறான், ஊருக்கு இயேசு வராரு. இப்ப சக்திபுரத்துக்கு இயேசு வராரு அப்படின்னு சொன்ன உடனே நம்மள என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? நீங்களாம் தேடி போவீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? சொல்லுங்களா. அப்புறம் என்ன செய்வீங்க? சத்தமே வரல. அவர் எப்படிப்பட்டவரோ பார்க்கறதுக்கு. அது போலதான் இங்க சகேவு என்ன பண்ண, அவர் எப்படிப்பட்டவரோ. சில பேர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க போவோம். சில பேர் இயேசு மாட்டிட்டாரு, எவ்வளவு அவர்கிட்ட இருந்து சுரண்ட முடியுமோ இதுதான் சான்ஸ்ன்ட்டு, ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், இதை கொடுங்க, அதை கொடுங்க. வேதம் அப்படி சொல்லலைங்க. குடு 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 குடுன்னு ஆண்டவரிடத்துல போய் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, அவரை சுரண்ட வேண்டியது இல்லை. அவர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யத்தையோ நீதியோ நீ சரியாய் தேடுவாயானால் உனக்கு வேண்டியவைகளை நான் கொடுத்துட்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது அவர்கிட்ட போய் சண்டை போட வேண்டாம், அவரை சுரண்ட வேண்டாம், அவரிடத்துல புலம்ப வேண்டாம். கரெக்டா அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுமா? நம்ம கேட்கறது மட்டும் இல்லை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க. ஆண்டவர் கொடுத்தாலே கூட தான் கொடுப்பார். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கூட தான் கொடுப்பார். உங்களுக்கு சொன்னதை விட அதிகமா கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சொன்னதை விட மகிமையான காரியத்தை செய்வார். நம் தேவனுக்கு ஒரு சுபாவம் இருக்குதுங்க. அவர் எப்பவுமே கூட கொடுக்கிற தேவன்.
5 அப்பமும் 2 மீனும் கொண்டு வரும் பொழுது கரெக்டா நம்ம கல்யாணத்துக்கு போனா கூட கரெக்டா தான் சமைப்பாங்க இல்லையா, பிரியாணி குறைவு கூட பற்றும். ஆனா இயேசு கரத்துல அப்பமும் மீனும் போச்சுன்னா குறைவா இல்ல, மீதியா எடுக்கும்படியாய் கூட கொடுக்கத்தக்க அளவிற்கு நம் தேவனுடைய இருதயம் அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் படைத்தவர், அவ்வளவு ஒரு நல்ல தேவன் என்று சொல்லலாம் அவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லவரும் சொன்ன உடனே அந்த வார்த்தை யாருக்கு ஒப்பிடப்படும்னா இயேசு ஒருத்தருக்கு மட்டும்தான். இந்த உலகத்துல ஒருத்தரும் நல்லவங்க கிடையாது அவரை தவிர. ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா சொல்லுங்க. நம்மளாம் நல்லவங்க சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா மனுஷன்றவன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூழ்நிலைமையில தவறதான் செய்வான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலும் தவறாத ஒரு தெய்வம். நல்ல கரங்களை தட்டி இவனுக்கு இப்ப ஆசை வந்துடுச்சு, அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை நானு பார்க்கணும்னு வகை தேடுறாங்க, முயற்சி பண்றான். அடுத்து வாசிமா. வகை தேடினான், அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். அவன் இப்ப குள்ளமா இருக்கிறான். இப்ப இயேசுவை பார்க்க அவன்கிட்ட ஒரு குறை இருக்கு. இப்ப அவனுக்கு ஆசை என்னன்னா அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று நான் அறியணும் என்ற ஆசை இருதயத்தில் இருக்கு. ஆனா அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு குறை இருக்கு. என்ன குறைன்னா அவன் சரீர வளர்ச்சியில குள்ளனா இருக்கிறான். இப்ப இயேசுவை பார்க்க முடியாது. இயேசு போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனம் அவரை நெருக்கி நெருக்கி அவரை பார்க்க முடியாது. அவர் எங்க போன இடத்துல எல்லாம் நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க, ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள் என்றுதான் நம்ம வாசிக்கிறோம். எங்க எல்லா இடத்துக்கு போகும் பொழுது இயேசு பின்னாடி ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு. போற ஊர்ல எல்லாம் அவரை சூழ்ந்து கூட்டங்கள் நெருக்கினது. இப்ப இந்த நெருக்கத்துல அவரை பார்க்க இடிச்சிட்டோ கொண்டோ போய் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப குள்ளனா இருக்கிறான். இப்ப அவனுக்கு பார்க்கணும்னு ஆசை. நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசுவை அறியணும்னு ஆசைப்படுறோம், இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நான் அறிய வேண்டும் என்று ஆசைப்படுறோம். ஆனா இன்னைக்கு அறிய முடியாத காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு குறை இந்த சகேயுடைய வாழ்க்கையில இருந்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த குறையோட அவன் விட்டுட்டானா, நான் குள்ளனா இருக்கிறேன், அவரை பார்க்க முடியாது, இது சான்ஸ் கிடையாதுன்னு விட்டுட்டானா? விடலங்க, விடல. அவன் என்ன செஞ்சானா முயற்சி செய்தான். எனக்கு இன்னைக்கு இந்த செய்தியினுடைய முகாந்தாரமே என்ன தெரியுமா? முயற்சி. அல்லேலூயா சொல்லுங்க. முயற்சி உடையோ இகழ்ச்சி அடையா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மைக்கு போகணும்னா முயற்சி தேவை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மேலான அளவுக்கு போகணும்னா முயற்சி தேவை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை சாதிக்கணும்னா முயற்சி தேவை. முயற்சி இல்லாம நம்ம வாழ்க்கையில ஜெயம் பெறவே முடியவே முடியாது. இந்த சகேவு தன்னிடத்தில் இருந்த குறையை அறிந்து என்ன செஞ்சானா, எப்படி ஆகிலும் இந்த இயேசுவை நான் பார்த்தே ஆகணும். இன்னைக்கு நான் இவரை விட்டுட்டேன்னா இதுக்கு மேல அவரை, அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில கூட நிறைய சான்ஸ் வருது. இன்னைக்கு விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா சகேவு முயற்சி செய்தார். என்ன முயற்சி செஞ்சான் சொல்லுங்க? அடுத்து வாசிப்பா. அவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்னா ஓடுறாங்க. குள்ள எவ்வளவு வேகமா ஓடுவான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அப்படியே நீங்க சிந்தனைகளை, குள்ள எவ்வளவு வேகமா, குள்ளனால ஓட முடியுமா? குள்ளன்னு சொன்னாலே குள்ளமா அழுத்தமா குண்டா இருப்பாங்க இல்லையா? நான் குள்ளமா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துறேன், அவங்க பாடிலாம் ரொம்ப வெயிட்டா. இப்ப நம்ம எல்லாம் மரத்துல ஏறினா ஈஸியா ஏறிட முடியுமா? முடியாது. அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆவிக்குண்டானது ரீதியில தன் குறையை அவன் குறையாய் பார்க்காதபடி அந்த குறையிலே இயேசுவை பார்க்கும்படியாய் அவன் முயற்சி செய்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை அறிய, இயேசுவை அண்டிக் கொள்ள, இயேசுவோடு உறவாட, இயேசுவுடைய சித்தத்தை நிறைவேற்ற எத்தனை பேர் முயற்சி பண்றீங்க உங்க குறைவுல? நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? ஆண்டவரே என் ஜெபம் குட்டையா இருக்கு, ஆண்டவரே என் விசுவாசம் குட்டையா இருக்குது, ஆண்டவரே என் பரிசுத்தம் குட்டையா இருக்கு, ஆண்டவரே என் நீதி
இப்படிதான் குட்டையா இருக்கு, குட்டையா இருக்கு, குட்டையா இருக்கு சாக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சகேவு அங்க சாக்கு சொல்லல. அந்த குட்டையான மனிதன் முயற்சி செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி நல்லா. நீ குட்டையா இருக்கு, குட்டையா இருக்கு, குட்டையா இருக்குன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா உன் வாழ்க்கையில இயேசுவை அறியாதையே போயிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்களா. இயேசுவை அறிந்து கொள்ளவே முடியாது. உன் இருக்கிற இடத்தை விட்டு நீ மரத்துல ஏறணும். இந்த சகேவு மாதிரி அவன் என்ன செஞ்சானா, அவன் இருக்கிறதை ஸ்தானத்தை விட்டு, அவன் சூழ்நிலைமையை விட்டு, அவன்கிட்ட இருக்கிற குறைய பார்க்காத, அவனுக்கு என்ன வேகம், ஐயோ அந்த மரத்துல ஏற முடியுமான்னு கூட அவன் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டான். அவனுக்கு என்ன, நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவை அறியணும் என்ற ஒரு வேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அப்படிப்பட்ட தாகம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கு. கரங்களை தட்டி நல்லா உற்சாகம். எந்த மனிதனுக்குள்ள இயேசுவை அறியணும் என்ற தாகம் இருக்குதோ, ஆவலோடு எந்த மனுஷன் காத்திருக்கிறானோ அந்த மனிதனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த மனிதனுக்கு தன்னை முழுமையாய் அவர் வெளிப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி ஆவலோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்த, தன் ஆசைகளை வெளிப்படுத்த, தன்னுடைய ஏக்கங்களை வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல வேகமாய் போய் என்ன செஞ்சுட்டான், எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் குறைய பார்க்கல. இன்னைக்கு நீங்க இந்த ஆராதனையில வந்திருக்கிற நீங்க கூட உங்க குறைகளையே பார்த்துட்டு இருந்தா இயேசுவை அறிய முடியாது. இயேசுவுடைய நினைவுகள் அறிய முடியாது. இயேசுவுடைய ஏக்கத்தை அறிய முடியாது. இயேசு அவர் என்ன இருதயத்துல வைத்திருக்கிறார் என்பதை அறிய முடியாது. இந்த சகேவு இப்போ ஆண்டவரே, ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் குடிக்கிறான்னு எடுத்துக்கங்க. குடிக்கிற மனுஷன் அவன் முயற்சி செய்யணும். என்ன முயற்சி செய்யணும்? குடிய விடணும்னு யார் முயற்சி பண்ணணும்? குடிகாரங்க விட்டா நினைச்சாதான் அதை விடவே முடியும். முயற்சி செய்யாத குடி பழக்கத்திலிருந்து வெளியே வரணும்னா முடியுமா? முடியவே முடியாது. முயற்சி செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் அங்க என்ன செய்ய வல்லவரா இருக்கிறார். இங்க அவன் முயற்சி செய்கிறான். அந்த காட்டத்தி மரத்துல ஏறி நின்ன உடனே இயேசுவுடைய கவனம் அவன் பக்கமாய் திரும்புகிறது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேங்க, நீங்க எடுக்கிற முயற்சி பிரயாசம் எல்லாம் வீணா போயிடும் நினைக்காது. வீணா போயிடும் நினைக்காது. ஒரு நாளும் வீணா போகாது. உங்களை நிறைய பேர் கேட்கலாம், என்ன அந்த சபைக்கு ஓடி ஓடி என்ன போய் கண்டுட்டேன், என்ன அந்த சபைக்கு போய் போய் 24 மணி நேரம் ஜெபிச்சு என்ன உனக்கு கண்டது அப்படின்னு உங்களை சூழ்ந்திருக்கிறவங்க பல பேர் கேட்கலாம். கேட்கட்டும். ஆனா இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஓடி வருகிற காரியம், நீங்க ஓடி வருகிற பிரயாசம் ஒரு நாளும் உங்களை கைவிடாது. நீங்க ஓடி 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 வருகிற காரியம், அந்த பிரயாசம், அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்காக பிரயாசப்படுகிற ஒரு மனுஷனும் கெட்டு போனதே கிடையாதுங்க. கெட்டு போகவும் மாட்டான். ஆண்டவரை தேடி ஓடி வருகிற மன வாஞ்சையா ஆசையா அவர் அறியணும், அவரை தேடணும் என்று ஓடி வருகிற மனிதனுடைய வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா, அவருடைய போக்கஸ், அவருடைய சிந்தனை, அவருடைய நினைவு அந்த இடத்துலனா கரெக்டா அந்த காட்டத்தை மரத்தாண்ட வந்து நின்று அன்னார்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க முயற்சி, உங்களை தேவனை அறியணும் என்ற முயற்சி, கர்த்தருடைய பார்வை உங்களை பார்க்கும்படியாய் உங்க பக்கமா திரும்பும். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பார்வை உங்க பக்கம் திரும்பணும்னா நீங்க என்ன செய்யணும்னா,